ஏகி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டார். ஆவலாயுன்னை இயேசு அழைக்கிறாரே. தயங்கிடாதே தாவியோடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தயங்கிடாதே தாவியோடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன்மீறுதற்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன்னக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்மீறுதற்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன்னக்கிரமங்கட்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உனக்காகவே அடிக்கப்பட்டார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். உன்னை உயர்த்த தம்மை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு
குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே, கள்ளர் மத்தியில் ஒரு கள்ளனை போல. குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே, பாருணக்காய் அவர் கரங்கள் பரசிலுவை சுமந்தாரே. பாருணக்காய் அவர் கரங்கள் பரசிலுவை சுமந்தாரே. பரசிலுவை சுமந்தாரே. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இந்த செய்தியுடைய தலைப்பு மறுரூபமான வாழ்வு. மறுரூபமான வாழ்வை தேவன் விரும்புகிறார். மார்க் 9:2 வாசிங்க. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இயேசு உயர்ந்த மலைக்கு தன்னுடைய சீஷர்களை கூட்டிக் கொண்டு போய் அங்க போய் என்ன செய்தாராம்? அவர் மறுரூபமானார். இயேசு மறுரூபமான அனுபவத்தை தனக்குள் என்ன செய்திருந்தார்? வைத்திருந்தால். மறுரூபமான வாழ்வு அவருக்குள் இருந்தது. அந்த மறுரூபத்தை தன்னுடைய சீஷர்கள் கண்டு கொள்ள விரும்பினார். ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் அந்த மறுரூபமான வாழ்வு வேண்டும் என்பதற்காக இப்போ கீழ்ப்படிவேன் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால் வாக்கு கொடுத்தால் இயேசு என்ன செய்வாராம்? தேவன் என்ன செய்வார்? உபாகமம் 26:18-19 வாசிங்க. கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லி இருக்கிறபடி நீ வாக்கு கொடுத்தா கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுப்பார். நம்ம வாக்கு கொடுத்தாதான் இயேசு நமக்காக வாக்கு கொடுப்பார். ஆமென். இப்ப நான் கீழ்ப்படிவேன் என்று வாக்கு கொடுத்தோம்னா தேவன் நமக்காக ஒரு வாக்கு கொடுப்பார். அதை வாசிங்க. நீ என்னுடைய கட்டளைகளை எல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். நீ வாக்கு கொடுத்து கீழ்ப்படிஞ்சா நீ எனக்கு எப்படி இருப்ப? முதல்ல சொந்த ஜனமா இருக்கணும். நம்ம சொந்த ஜனமா இருப்போமா? ஒரு அலையிலே சொல்லுவோமா? நாம் இயேசுக்கு எப்படி இருப்போம்? சொந்த ஜனம். நாம் பிரத்தியார் கிடையாது. சார் சொல்லுவாங்க சொந்தக்காரங்களுக்காக நிறைய அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சொந்தக்காரங்களா போயிட்டாங்கங்க, அதனால அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு இடம் கொடுக்கிறோம்? இப்போ தேவன் நம்ம என்ன சொல்றார்? நீங்கள் சொந்த ஜனமா இருப்பீர்கள். நீங்க பிரத்தியார் கிடையாது, நீங்க அந்நியர் கிடையாது, நீங்க மற்ற ஜாதி கிடையாது, நீங்க இயேசுவோட பிள்ளை, சொந்த ஜனமா இருப்பீர்கள். அடுத்தது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். நான் உண்டாக்கின உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் நான் தான் உண்டாக்கினேன். நான் உண்டாக்கின எல்லா ஜாதிகளை காட்டிலும் நீ எனக்கு கீழ்ப்படிந்தாயனால் உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஒரு அலையில சொல்லுவோமா? தேவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார் பாருங்க. ஒரே ஒரு இத்தனை ஆசீர்வாதம் கொடுக்குறாரு நமக்கு. தேவன் ஒன்னே ஒன்று தான் சொல்றா, நீ என்ன செய்? கீழ்ப்படி. அவ்வளோதான். நம்ம செய்ய வேண்டியது ஒன்று தான். என்னது? கீழ்ப்படி. நான் உன்னை புகழ்ச்சியாக மாற்றுவேன், கீர்த்தியாக மாற்றுவேன், மகிமை உள்ளவனாக மாற்றுவேன், என்னோட சொந்த ஜனமாய் மாற்றுவேன், பசுத்த ஜனமாய் மாற்றுவேன். அவர் நம்மளை அப்படியாய் மாற்றுவார். நம்மளை மகிமையாக கர்த்தர் மாற்றுவார். எல்லாருக்கும் முன்பதாக உங்களை என்ன செய்வார்? கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார், புகழ்ச்சி உண்டாக்க வைப்பார். எங்க போனாலும் இகழ்ச்சி கிடைக்குதா? யாரை நம்மளை பார்த்தா இகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா தேவன் உங்களை எப்படி மாற்ற போகிறார்? புகழ்ச்சியாய் மாற்ற போகிறார், மகிமை உள்ளவங்களாய் மாற்ற போகிறார், சொந்த ஜனமாய் மாற்ற போகிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தை நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் கொடுக்கிறார். அதுதான் சொந்த ஜனம். இயேசுகிட்ட என்ன வேணா நீங்க கேட்கலாம், தகப்பனை போல நீங்க கேட்கலாம். எப்ப கேட்கலாம்? நம்ம கீழ்ப்படியும் போது தான் செய்ய முடியும் அதை. ஆமென்.
இப்ப இயேசு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். சில நாட்கள் மாத்திரமல்ல, சில வருஷங்கள் மாத்திரமல்ல. சில விசுவாசி என்ன செய்வாங்க, சில வருஷம் கீழ்ப்படிஞ்சிருப்பாங்க, புதுசா வந்த சில காலங்கள் கீழ்ப்படிஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் வளர வளர என்ன செய்ய மாட்டாங்க, நான் இத்தனை வருடம் விசுவாசி, நான் சீனியர், அதனால நான் இப்படிதான் இருப்பேன், நான் சொல்கிற மாதிரி தான் எல்லாம் கேட்கணும். நிறைய இடங்கள் அப்படி இருக்குது. கர்த்தர் நம்ம சபைகள்லாம் கர்த்தர் விலக்கி கொண்டு இருக்கிறார். நான் இத்தனை வருஷம் ஆச்சு, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் பெரிய ஆள் சபையில், அப்படி அல்ல. மரண பரியந்தம் நான் கீழ்ப்படுதல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. இயேசு தன்னை அப்படிதான் ஒப்பு கொடுத்தார், மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தார். அந்த கீழ்ப்படுதல், அந்த கீழ்ப்படுதலை இயேசு நமக்குள் விரும்புகிறார். அந்த கீழ்ப்படுதல் இயேசு நமக்கு தருவாராக. மூன்றாவதாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இயேசுக்குள் எப்படிப்பட்ட ரூபங்கள் இருந்தது? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அடுத்ததாக இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தார். முதலாவது சொன்னேன், தேவனுடைய ரூபத்தை தனக்குள் பெற்றிருந்தார், மனுஷ ரூபமாய் இந்த உலகத்துக்கு வந்தார். அடுத்ததாக மனுஷ ரூபமாய் மாத்திரமல்ல, அதுக்கு கீழே போயிட்டார். எங்க போயிட்டாரு? அடிமையின் ரூபம் எடுத்தார். ஒரு அடிமையாய் இயேசு ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். அடிமையை போல. யோசிச்சு பாருங்க, அவர் எங்க மாட்டு கொட்டையில அவளை படுக்க வைத்தாங்களாம். எங்கேயோ பிறந்திருக்கிறாரு. அவர் மாட்டு தொழுவத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? அவரு அங்கதான் அவரை படுக்க வச்சிருக்கிறாங்க. அப்புறம் நாசிரியத்துக்கு போயிட்டார். அவங்க ஒரு தச்சனின் மகனாக வளர்க்கப்பட்டார். யோசிச்சுப்பாங்க, ஒரு தச்சனுடைய மகன், ஆசாரி வேலை செய்கிறவர். அப்படிதான் என்ன செஞ்சிருப்பாங்க? இயேசுவை நினைச்சிருப்பாங்க. யார் அவர்? அவர் பரலோகத்துக்கு சொந்தக்காரர். ஆமென். இந்த பூமி அனைத்துக்கும் சொந்தக்காரர் இயேசு. ஆனா எப்படி உலகத்துக்கு வந்தாரா? அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி. எப்படி வந்தார் இயேசு? தம்மை தாமே வெறுமையாக்கிட்டார். ராஜாதி ராஜா அதை வெறுமையாக்கிட்டார். மகிமையின் தேவன் வெறுமையாக்கிட்டார். பசுத்தமுள்ள தேவன், அவர் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அக்கினி, பட்சிக்கிற அக்கினி போல இருப்பார், அவரை பார்க்க முடியாது, அதை வெறுமையாக்கிட்டாரு. எல்லாவற்றையும் வெறுமையாக்கிட்டார். வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அல்லேலூயா. எல்லாத்தையும் வெறுமையாக்கினார். வெறுமையாக்குறதுனா என்ன? உங்க வீட்டில் போய் எல்லா ஜாமானும் எடுத்து வெளியே வச்சுட்டு வீட்டை பாருங்க, எப்படி இருக்கும்? வெறுமை. அப்படித்தான் இயேசு தனக்குள் இருந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டு வெறுமையாய் இந்த இடத்துக்கு வந்தார். வெறுமையாக்கி அவருடைய மேன்மையை வெறுமையாக்கிட்டாரு. அவருடைய புகழ் கீர்த்தியை வெறுமையாக்கிட்டாரு. ராஜாதி ராஜாங்கிற அந்த அந்தஸ்தை வெறுமையாக்கிட்டார். ஒரே பேரானுடைய குமாரன், அந்த பெரிய அந்தஸ்தெல்லாம் வெறுமையாக்கிட்டார். எல்லாத்தையும் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. முடியுமா யாராலையும்? இந்த இயேசுக்குள் இந்த ரூபம் இருந்தது, அடிமையின் ரூபம். நம்மளை யாராவது நம்முடைய ஸ்தானத்தை விட்டு கொஞ்சம் இறக்கிட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம்? சொல்றாரு, சல்லுன்னு ஏறிடுதுங்க. எப்படி ஏறுதா? ஆமா, சல்லுன்னு ஏறுதா. அப்படி ஏறுது. எப்படி ஏறும்? இயேசு தனக்குள் இருந்த எல்லாவற்றையும் வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். நமக்கு சல்லுன்னு ஏறவே கூடாது. அல்லேலூயா. அந்த ரூபம் நமக்குள் இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் சொல்றால, ஒரு கணத்தில் அரைந்தால் ஆமா, இன்னொரு கணத்தையும் நம்ம காட்டுறோமா? நீ அரைறதுக்கு முன்னாடி நம்ம அரைஞ்சிடுவோம். இருக்கிறாங்க சிலர்லாம், சொல்றதுக்கு முன்னாடி கோபம் எழும்பிடும். அதுல வேற டெஃபினேஷன் வேற. நான் இப்படிப்பட்ட தெரியும் இல்லை, தெரிஞ்சு என் குடும்பத்தாலேயே நடக்கல. இவர் கோபக்காரன் தெரிஞ்சு குடும்பத்தை என்ன செய்யணுமா? எவ்வளோ பெருமை பாருங்க. எல்லாம் மாற்றணும், அடிமையின் ரூபத்துக்கு வரணும். ஏன்னா இயேசு அடிமையின் ரூபம் எடுத்தனால தான் நம்ம எல்லாரையும் பொருளாக சம்பாதிச்சுக்கிட்டார். அல்லேலூயா. நம்ம அந்த ரூபம் நமக்குள்ள அதுக்காக நீங்கள் அடிமையாக போக வேண்டாம். அந்த இருதயத்துக்குள்ள அந்த எண்ணம் இருக்கணும். இருந்தால் தான் நம்ம அநேகரை சம்பாதித்து கொள்ள முடியும். நான் நேற்று ஒரு தம்பிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன், தம்பி உங்கள் கோப குணத்தை மாற்றுங்க. நேற்று நைட்டு சொல்லிட்டு இருந்தேன். அப்படி மாற்றலைன்னா நமக்கு அநேகர் நட்புறவில் இருக்க மாட்டாங்க. நீங்கள் அநேகரை இழந்து போவீங்க. அதே தான் நம்ம அநேகரை இழந்து போக காரணம் என்ன? நமக்குள்ள இருக்கிற இந்த சுபாவங்கள். இயேசு இந்த சுபாவத்தெல்லாம் எல்லாத்தையும் அவருடைய மேன்மை, மகிமை, கீர்த்தி, புகழ்ச்சி எல்லாத்தையும் எடுத்துட்டு தன்னை வெறுமையா அந்த பூமிக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. நம்மகிட்ட நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய கடவுள் தெரியுமா, இந்த உலகத்தில் நான் தானே உண்டாக்கினேன், இந்த மரஞ்செடி கொடி மிருகங்கள் பறவைகள் எல்லாம் நான் தானே உண்டாக்கினேன், மனுஷனை நான் தானே உண்டாக்கினேன், உன்னையும் தான் நான் தான் உண்டாக்கினேன்னு சொல்லி அவர் பெருமை பாராட்டவில்லை. அவர் அடிமையின் தாழ்மையின் ரூபம் எடுத்து வந்தார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த இயேசு பிதா அந்த அடிமையின் ரூபத்தை எடுத்து வந்தார். அடிமைனா சாதாரண விஷயம் கிடையாது. அடிமைகளை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்க. அடிமை என்கிறவங்க பயங்கர மோசம்.
அடிமையானவன் தன்னால் சுயமா எதையும் பேச முடியாது, தன்னுடைய விருப்பத்தை அவன் செய்ய முடியாது, தன்னுடைய விருப்பத்தை நடக்க முடியாது, தன் விரும்பின ட்ரெஸ் போட முடியாது, விரும்பின சாப்பாடு சாப்பிட முடியாது. அல்லேலூயா. அதுதான் அடிமைத்தனம். அடிமையானவங்களை எவ்வளவு சித்திரவதைப்படுத்துறாங்க. கர்த்தர் நம்முடைய தேசத்தை கூட அடிமைத்தனத்தில் மாற்றி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அடிமைத்தனம் அவ்வளவு பயங்கரமான அடிமைத்தனம். அதெல்லாம் சிங்கங்களுக்கு இரையாக்குகிறார்கள், முதலைகளுக்கு இரையாக்குகிறார்கள், அம்புகளுக்கு இரையாக்குகிறார்கள் அடிமைகளை. அப்படிப்பட்ட அடிமைதான் இயேசு தன்னை அப்படி ஒப்பு கொடுத்து வந்தார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். ஏன் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து வர வேண்டும்? எபிரேயர் 2:15 வாசிங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். ஏன் இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து வர வேண்டும் என்றால், மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்தவர்களை என்ன செய்யறாராம்? விடுதலை பண்ணும்படியாக. ஏங்க இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து வர வேண்டும்? அழகா சொல்லப்பட்டிருப்பாங்க வசனம். ஏன் வர வேண்டும் என்றால், மரண பயத்திலே அடிமையாக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக. நல்லா கவனிங்க. மரண பயத்தில் அடிமையாக்கப்பட்டவர்கள், ஏதோ ஒரு காரியங்களில் அடிமையாக்கப்பட்டவர்கள், பாவத்துக்கு அடிமையாக்கப்பட்டவர்கள், சாபங்களுக்கு அடிமையாக்கப்பட்டவர்கள், வியாதிக்கு அடிமையாக்கப்பட்டவர்கள், பிசாசின் பிடிகளுக்கு அடிமையாக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் விடுதலை பண்ணுவதற்காக தான் அடிமை ரூபம் எடுத்தார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் அடிமை ரூபம் எடுத்து வந்தாதான் அப்படிப்பட்டவங்களுடைய மனசு எப்படி இருக்கும், எப்படி வேதனைப்படுவாங்க, எப்படி கண்ணீர் வடிப்பாங்க, எப்படி சிந்திப்பாங்க, எப்படி யோசிப்பாங்க, அதெல்லாம் அவர் அறிந்து கொள்வதற்காகத்தான் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அதுல 2:18 வாசிங்க. ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால தான் அவர் அடிமையின் ரூபம் எடுத்ததுனால தான் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோதிக்கப்படுற நபர்களுக்கு அவர் உதவி செய்யறதுக்காக தான் இந்த அடிமையின் ரூபத்தை இயேசு எடுத்தார். அடிமையாய் ஒப்பு கொடுத்தார் தன்னை. கலாத்தியர் 5:1 வாசிங்க. அடிமையாய் ஒப்பு கொடுத்த நாம் எதை மறுபடியும் செய்யக்கூடாது? ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். அடிமை நுகத்தை உடைத்து போட்டு விடுதலையாக்கப்பட்டவர்கள் மறுபடியும் எதிலே அவர்கள் விழக்கூடாது? மறுபடியும் அடிமை நுகத்துக்குள் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அடிமை நுகனா என்ன? பாவம் ஒரு அடிமை, சாபம் ஒரு அடிமை, சில கெட்ட குணங்கள் ஒரு அடிமை, ஒரு கோபம் ஒரு அடிமை, மூர்க்கம் ஒரு அடிமை, நிறைய அடிமைத்தனங்கள் இருக்குது. இந்த அடிமைத்தனங்கள் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவருடைய ரத்தத்தை நம்மேல் சிந்தி நம்மேல ஊற்றி நம்மளை என்ன செஞ்சிருக்கார்? ஆண்டவர் விடுதலை ஆக்குகிறார், விடுதலை ஆக்கி இருக்கிறார். மறுபடியும் நீ என்ன செய்யக்கூடாது? அந்த அடிமைத்தனத்துக்குள்ள நீ போகக்கூடாது. அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். மறுபடியும் அந்த சுயாதீன நிலைமை உனக்கு அந்த சுயாதீனத்தை கொடுத்துட்டார். இப்ப அடிமை கிடையாது. 7 வருஷம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்றார், 7 வருஷம் உனக்கு என்ன செய்யணும்? உன் அடிமையானவனை நீ 7 வருஷம் வச்சுக்கோ, 7ஆம் வருஷம் என்ன செஞ்சு நீ விட்டுரு, அவனை விடுதலை பண்ணிடு. ஆனா உன்னை விடுதலையை ஆக்கி வச்சிருக்கிறார் ஆண்டவர். நீ மறுபடியும் நீ செய்யாத, போய் அடிமைக்குள்ள போய் சிக்காத, அந்த நுகத்தடிக்குள்ள போய் மாட்டிக்கொள்ளாத. கர்த்தர் நமக்கு எச்சரிக்கையாய் கொடுக்கிறார். லூக்கா 1:48 வாசிங்க. இந்த அடிமையின் ரூபம் எடுத்து இயேசு வந்தார். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இங்க பாருங்க, இயேசுவை பெற்றெடுத்த தாய் சொல்லுகிறார், அவர் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இந்த மரியாள் அம்மா எப்படி இருந்தாங்க? அவங்க ஒரு அடிமை போல ஒப்பு கொடுத்திருந்தாங்க. இயேசு ஏன் கத்த இந்த மரியாளை செலக்ட் பண்ணார்னா, இயேசு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்துக்கு வர்றதுக்காக அடிமையாய் யார் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்கள தேடிக்கொண்டே இருந்தார். மரியாளை கண்டுபிடிச்சிட்டார். மரியாள் எப்படி ஒப்பு கொடுத்திருந்தாங்களா? அடிமையா தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாங்க. அதனால தான் அடிமையின் ரூபம் எடுத்து வரக்கூடிய இயேசுவை மரியாள் வயிற்றில் கொண்டு போய் வச்சுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ இந்த அடிமையாய் நாம் ஒப்பு கொடுக்கும் போது நம்ம இயேசு நம்மளை கொண்டு என்ன செய்கிறார்? அவர் பயன்படுகிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். நமக்குள்ள பெருமைகள் இருக்கக்கூடாது, அகந்தைகள் இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத குணாதிசயங்கள் இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிற குணங்கள் நமக்குள் வருவதாக. அடுத்ததாக இயேசு எப்படிப்பட்ட ரூபமுடையவராக இருந்தார்? 4வதாக ஏசாயா 53:2 வாசிங்க. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை,
அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இங்கே இயேசுக்கு ஒரு ரூபம் கொடுக்கப்படுகிறது. என்ன ரூபமா? விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லையா. ஏன் தெரியுமா? இயேசு அந்த அளவுக்கு கொடூரமாய் நடத்தப்பட்டார். ஆகாய் 2:7 வாசிங்க. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது இங்க, சகல ஜாதியாராலும் விரும்பப்பட்டவர் வருவார். இயேசு தான் சொல்லப்பட்டிருக்கிறது அங்க. இயேசு யார்? சகல ஜாதிகள், சகல கோத்திரம், சகல பாஷை, சகல மனுஷங்க எல்லாரும் விரும்பப்படத்தக்கவராய் இயேசு இந்த உலகத்துக்கு வருவார். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அப்படிப்பட்ட விரும்பப்படத்தக்க ரூபமுடைய இயேசு தன்னுடைய முகத்தை விரும்பப்படத்தகாத முகமாய் மாற்ற வேண்டியதா இருந்தது. காரணம் என்ன? அவர் அந்த கேடு அடைந்தார். யாருக்காக? நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு, அகில உலகத்தின் பாவத்தையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஒரு பாவியை போல தொங்கினார். அவருடைய முகம் அந்த கேடு அடைந்தது. அகோரமாய் காணப்பட்டார். அவரை யாரும் திரும்பி பார்க்க முடியல. உளப்பட்ட நிலத்தை போல என்ன செய்தார்? காணப்பட்டார். அவர் முகத்தை திருப்பிக் கொண்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பார்க்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அந்த கேடு அடைந்தார் இயேசு. அந்த அளவுக்கு வியாகுலத்தோடு இருந்தார். அவருடைய முகங்கள் சிதைக்கப்பட்டது. அவருடைய சரீர அவயவங்கள் உளப்பட்ட நிலத்தை போல காணப்பட்டது. ஏன்? எதற்காக? உனக்காகவும் எனக்காகவும் தான். உன்னுடைய நீ அநேகராலே விரும்பப்பட வேண்டும் என்பதற்காக. உன்னுடைய பாவத்தின் நிமித்தம், உன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம், உன்னுடைய பொல்லாத குணத்தின் நிமித்தம் உன்னை அநேகர் பகைப்பாங்க, உன்னை வெறுப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காக இயேசு என்ன செய்தார்? உன்னை அநேகர் விரும்ப வேண்டும், உன்னை அநேகர் போற்ற வேண்டும், உன்னிடத்தில் அநேகர் நட்புறவாக இருக்க வேண்டும், உன்னை அநேகர் அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்காக உனக்குள்ள இருந்த எல்லா அந்த கேடுகளையும், உனக்குள்ள இருந்த எல்லா அருவருப்புகளையும், எல்லா பாவங்களையும் அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு அவர் அந்த கேடு அடைகிறார். விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தன் ரூபத்தை என்ன செய்கிறார்? அவர் நமக்காக மாற்றிக்கொள்ளுகிறார். ஏன்னா நாம் அடிப்பட வேண்டும், நாம் காயப்பட வேண்டும், நாம் துப்பப்பட வேண்டும், நாம் சவுக்காலால் அடிப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கை இப்படியாக மாறப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த நம்மை தேவன் என்ன செய்கிறார்? அதையெல்லாம் கொடுங்கப்பா, நான் ஏற்றுக்கொள்கிறேன், என் பிள்ளைங்களை ஃப்ரீயா விடுங்கன்னு சொல்லி நம்மளை என்ன செஞ்சிட்டார்? ஆண்டவர் நம்மளை ஃப்ரீயா விட்டுட்டார். அடிமையை நுகத்தை உடச்சி போட்டு அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார். அவருக்குள் விரும்பப்படத்தக்க ரூபம் இல்லாது இருந்தது. காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? நமக்காகத்தான் அவர் அப்படி ஆனார். நமக்காகத்தான் அப்படி ஆனார். இன்னும் இயேசுவை விரும்பாத எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள், இந்த திருச்சி பட்டணத்தில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இயேசுவை விரும்பாமல் இருக்கிறாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, இயேசுக்கிட்ட அன்பு செலுத்தாமல் இருக்காங்க, இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. நாம் எல்லாரும் அவங்களிடத்தில் சென்று இயேசுவை விரும்பப்படத்தக்கவரா அவங்களுக்குள்ள நம்ம சொல்லணும். அல்லேலூயா. நம்ம இயேசுவை விரும்பி வந்திருக்கிறோமா? ஆமென். இயேசு எனக்கு போதும், என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் இயேசு எனக்கு போதும், நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் இயேசு எனக்கு போதும். அப்படி நம்ம இயேசுவை விரும்பி வந்திருக்கிறோம். விரும்பாத ஜனங்கள் எத்தனை பேர் வெளியே கிடக்குறாங்க. அவங்களெல்லாம் என்ன செய்யணும்? இயேசுவை விரும்ப வைக்கிற அந்த இடத்துக்கு கூட்டி கொண்டு வரணும். அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற, தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. அவர் விரும்பப்படத்தக்கவர், எல்லாராலும் விரும்பப்படத்தக்கவர். ஆனால் விரும்பப்படாத ரூபமாய் அவர் காணப்படுகிறார். அநேகரை இயேசுவனை கொண்டு வாருங்க, அதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவை வெறுக்கிறாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர்களையும் இயேசு விரும்பத்தக்க இடத்துக்கு அவங்கள கூட்டி கொண்டு வாருங்க. இயேசுடைய பிள்ளையாய் மாற்றுங்க. அதுதான் இயேசுடைய விருப்பமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசுடைய ரூபம் நமக்குள் இருக்க வேண்டும். அந்த ரூபத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ரூபம்? அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தார். அந்த தேவனுடைய ரூபமாக இருந்ததை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், அந்த கொள்ளையாடின பொருளாக அவர் வச்சுக்கல, அதை அப்படி விட்டு கொடுத்து மனுஷ சாயலாக வந்தார், மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். ஏன்? நம்மை போல பாடுபடுறதுக்காக வந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதை விட கீழே அடிமையின் ரூபம் எடுத்து வந்துட்டார். அவர் மனுஷ சாயல் எடுத்து வர்றதே எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம என்ன செய்வோம்? நம்ம படிப்போட்டு நம்ம இறங்க மாட்டோம், நம்முடைய பதவியை விட்டு நம்ம இறங்க மாட்டோம், நம்ம அந்தஸ்தை விட்டு நம்ம இறங்க மாட்டோம். ஆனால் இயேசு எல்லாவற்றையும் விட்டுட்டு இறங்கி வந்தார், அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அது மாத்திரம் இல்லாமல் விரும்பப்பட ரூபம் இல்லாமல் வந்துட்டார்.
எல்லாம் நமக்காகத்தான். நாம் தேவனுக்கு முன்பதாக நல்லவர்களாய் ரட்சிக்கப்படத்தக்கதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயேசு எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். இயேசுடைய ரூபம் நமக்குள் வர வேண்டும். மேலா எழுமி நிற்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மே துதிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே மே துதிக்கிறோம் ஐயா. இயேசு எப்படிப்பட்ட ரூபமுடையவராய் இருந்தார். தேவனுடைய ரூபம் அவருக்குள் இருந்தது. தேவனுடைய குணாதிசயங்கள் அவருக்குள் இருந்தது. பரிசுத்தம், அன்பு, இரக்கம், மன்னிப்பு, மனதுருக்கம் எல்லாம் இயேசுக்குள்ள இருந்துச்சு. அந்த ரூபத்தை அவர் பெற்றிருந்தார். அது மாத்திரமல்ல, அதுக்கு தன்னை தாழ்த்தினார். எப்படி? மனுஷ ரூபம் எடுத்து உலகத்துக்கு வந்தார். அவ்வளோ தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர், எல்லாவற்றுக்கும் காரண கத்தா அவர் மனுஷ சாயல் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். மனுஷ ரூபம் எடுத்து உலகத்துக்கு வந்தார். இதற்காக உங்களைப் போல இருக்கிற என்னையும் உங்களை ரட்சிப்பதற்காக வந்தார். அல்லேலூயா. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக, நாம் அடிக்கப்படக்கூடாது, நாம் தண்டிக்கப்படக்கூடாது, நாம் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக இயேசு எல்லாவற்றையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இயேசு தன்னை மனுஷ சாயலாய் அர்ப்பணித்தார், மனுஷ ரூபமாய் அர்ப்பணித்தார், அடிமையின் ரூபமாய் அர்ப்பணித்தார். அவரை போல தேவன் நம்மளை உருவாக்கும்படியாக, அவரை போல நம்மளை மாற்றும்படியாக எல்லாரும் வலது கத்தை வைத்து கேட்போம் ஆண்டவர்ட்ட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை போல என்னை உருவாக்குங்க ராஜா. உங்க முக சாயலை போல, உம்மை போல, உம்முடைய முகம், உம்முடைய ரூபத்தை போல என்னை நீ உருவாக்குவீராக. ஆவியானவரே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த குணங்கள் எனக்குள் வரட்டும், இந்த ரூபங்கள் எனக்குள் வரட்டும், இந்த சாயல் எனக்குள் வரட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நீ அப்படியே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோட தொலைபேசியின் மூலம் பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள். பிறருக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்துங்கள். மேலும் இந்நிகழ்ச்சி வெளிவர ஜெபித்த, உழைத்த, கொடுத்த பங்குதாரர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. நீங்களும் எங்களோடு இணைந்து இவ்வூழியத்தின் பங்குதாரராக மாற விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்களில் எங்களோடு தொடர்பு கொள்ளவும். எங்கள் முகவரி: ராக் சிட்டி ஏஜி சபை, ஹோட்டல் மாயாஸ், சத்திரம் பேருந்து நிலையம் அருகில், திருச்சி 2. ராக் சிட்டி ஏஜி சபையின் ஞாயிறு ஆராதனைகள் ஞாயிறுதோறும் காலை 5:30 மணிக்கு முதல் ஆராதனையும், காலை 8 மணிக்கு 2ஆம் ஆராதனையும், காலை 10:30 மணிக்கு 3ஆம் ஆராதனையும் நடைபெறுகிறது. ராக் சிட்டி ஏஜி சபையில் நடைபெறும் ஆராதனைகளில் நீங்கள் உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுடன் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். உங்கள் ஜெப உதவி மற்றும் ஆவிக்குரிய ஆலோசனைகளுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ள எங்கள் தொலைபேசி எண்கள் 9976607364, மேலும் 9443486115 மற்றும் 65905880. எங்களது இணையதள முகவரி www.rockcityag.com. எங்களது மின்னஞ்சல் முகவரி rockcityag@gmail.com.